ஆமா, அது வாயில கவ்விட்டு போறது டால்பின் தான். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கிரேட் ஒயிட் ஷார்க். இவனோட சயின்டிபிக் நேம் என்னன்னா கார்கடோன் கர்காரியஸ். கார்கடோனுக்கு மீனிங் என்னன்னா ஷார்ப்பான பல்லு. அதே கர்காரியஸ்க்கு மீனிங் என்னன்னா ஷார்ப்பா, சமன் இல்லாம, ரஃப்பா, உக்கிரமா இருக்கிறது. எப்படி உக்கிரமா இருக்குது? பேர்லயே இவன் எப்படிப்பட்டவன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது முழுசா வளர்ந்தா 6 to 6.5 மீட்டர்ஸ் லென்த்தும், அதுக்கப்புறம் 2.5 டன் வரைக்கும் வெயிட் வருமா. யோ, அது நான் போன ஸ்கூல் வேனை விட பெருசு. அப்புறம் மொத்தம் 300 பல்லு 5 to 6 வரிசையில இருக்கும். அதுக்கு நம்மள விட 10 மடங்கு பல்லு அதிகம் அதுக்கு. அதுவும் இல்லாம ஒரு பல்லும் 2 to 3 இன்ச் சைஸ்ல இருக்கும். அப்புறம் இன்னொரு மேட்ரு, இதுக்கு பல்லு விழுந்தாலும் அகைன் அது திரும்ப முளைச்சிடும். இது மாதிரி இதோட வாழ்நாள்ல ஆயிரக்கணக்கான பல்லு விழுந்து முளைக்குமா. நமக்கெல்லாம் 2வது வாட்டி விழுந்தாலே முடிஞ்சு போச்சு. அப்புறம் என்ன, பொக்கவாய் தான். அப்புறம் இதோட ஸ்ட்ரென்த்தை பத்தி கேட்டீங்கன்னா நான் வீடியோவாவே போடுறேன் பாருங்க. அக்டோபர் 4, 2016 அப்போ மெக்சிகோல ஷார்க் கூண்டு வச்சு டைவ் பண்ணிட்டு இருக்கும் போதே ஒரு கிரேட் ஒயிட் ஷார்க் என்ன பண்ணிடுச்சு, கூண்டை உடைச்சுக்கிட்டு உள்ள போயிருச்சு. அவ்வளவு ஸ்ட்ராங்கான கூண்டையே உடைச்சுக்கிட்டு உள்ள போகுது. ஆனா கூண்டு உள்ள இருந்தவன் உயிர் பயம்னா என்னன்னு பாத்துருப்பான். ஆக மொத்தம் அந்த ஷார்க்கு அந்த கூண்டை விட்டு வெளியே போன உடனே எந்த ஒரு சேதமும் இல்லாம நம்ம ஆளு வெளியே வந்துட்டாரு. இவன் தான் ரவுடின்னு பார்த்தா இவனே ரூட் எடுக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கான். அவ்வளவுதான். என்கிட்ட இருந்து ஏதாச்சும் புதுசா தெரிஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க.